இதை அனுப்பி என்னென்ன அப்படி நடக்குது, என்னென்ன நடக்குது ஒன்றும் புரியல. இந்த நிகழ்ச்சி இது நடிகர் விஷால் தலைமையில் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொதிச்சு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க. நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று இந்த பாகிஸ்தான் மீதான இந்திய வார் தொடங்கி இருக்கிற அந்த விடயத்தை வந்து எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இந்த விடயத்தை நேற்று விட்டுருந்தோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய உணர்வாளர்கள் இப்போவும் விட்டு விடலை, இது வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்றதுக்காக உடனடியாக வந்து நிறைய பேர் நிறைய தெரிஞ்ச நடிகர்கள் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. சகோதரி கஸ்தூரி அவர்கள்ட்ட பேசும்போது அவர் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்கிறார். அது என்ன நீங்களே கேட்டுருங்க. வணக்கம். மே 18 அன்னைக்கு ஒரு நட்சத்திர கலை விழா நாகர்கோயில்ல நடக்குது. அதுல பல நட்சத்திரங்களோட கஸ்தூரியும் கலந்துக்கிறா அப்படிங்கிற ஒரு போஸ்டரை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை என்னுடைய சகோதரர் PT செல்வகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்த போது, இது ஒரு கல்லூரி ஆண்டு விழாவாகவும் அந்த கல்லூரியில நிர்வாக குழுவில் அவர் இருக்கிறதாகவும் அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு விழாவாகவும் இருக்க போகிறது. அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் எங்களை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கிறார் அப்படின்னு என்னை அழைச்சாருங்க. அதை நம்பிதான் நான் வந்து இந்த விழாவுக்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். இது ஒரு வியாபார நோக்குடைய டிக்கெட்டு வைத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் நைட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது, இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. இன்னைக்கு இது வரைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு அழைப்புதழையோ ஒரு போஸ்டரையோ அனுப்பவே இல்லை. இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் எனக்கு அதிர்ச்சி. கண்டிப்பாக ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விழா, ஒரு சகோதரருடைய பாராட்டு விழா அப்படிங்கிறது வந்து வேற. ஆனால் வியாபார நிகழ்ச்சிங்கிறது முற்றிலும் வேறு. அதை கொள்கை ரீதியாகவும் மனசாட்சி ரீதியாகவும் ஒரு தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய தமிழச்சி நான் என்னைக்குமே அதை செய்ய வாய்ப்பில்லை. நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. இந்த இடத்துல சகோதரி கஸ்தூரி அவர்கள் சொல்லக்கூடியது மிக ஒரு எப்பயுமே வந்து இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியதில் ஒரு முக்கியமான ஒரு நபராக நான் சகோதரி கஸ்தூரி அவர்களை பார்க்குறேன். எனக்கு அவர் PT செல்வகுமார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பொலிட்டிக்கல் முகமாகவும் பார்க்கப்படுகிற ஒருத்தர். அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்லியிருக்கிறார், அந்த கல்லூரி ஆண்டு விழாவுக்கான ஒரு கலை நிகழ்ச்சி, அதெல்லாம் எல்லாரும் கூப்பிட்றாங்க, எனக்கும் ஒரு பாராட்டு விழா நடக்குது, அந்த பாராட்டு விழாவுக்காக நீங்களும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதால நான் போயிருக்கேன், ஒத்துக்கிட்டன ஒழிய இப்படியான ஒரு டிக்கெட் போட்டு ஒரு கலை நிகழ்ச்சி அதுவும் மே 18 அன்னைக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லலை. தேதி முன்ன பின்ன சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து குறிப்பா PT செல்வகுமாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி, பாராட்டு தெரிவிக்கிறதுக்கான நிகழ்ச்சி, அது கல்லூரிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு விழா அப்படின்றது மட்டும்தான் வந்து மாணவர்கள் முன்னெடுக்கிற ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி தான். சரி, கல்லூரிக்குள்ள நடக்கிற அந்த விடயம் போல இருக்கு, ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சம்மதிச்சேன். தமிழ்